இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெஸ்ஸு ரெடி பண்ணியாச்சு. ஒரு குர்த்தி மாதிரி தான் நான் போட போகிறேன், சிம்பிளாக போவோம் அப்படிங்கிறதுனால. இங்கே பாருங்கள், ஒருத்தவங்க மின்னிக்கிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. இன்றைக்கி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட வளகாப்பு. வாவ், வாட் அ கியூட். ஏற்கனவே முழுக்குன்னு இருப்பான். இப்போ ஷாருக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தியான நிலையில் இருக்கான். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு சுத்தமாக எந்திரிச்சு கூட உட்கார முடியல, ஃபீவரிஷாக இருக்குது. அடுத்து எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக நான் கிளம்புறேன். என்ன ஃபங்க்ஷன் இதெல்லாம் வந்து vlogல காட்டுறேன். அண்ட் அதை தவிர பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து இந்தியன் 2க்கு நாங்கள் மூவி புக் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி தான் படம் ரிலீஸு. ஃபஸ்ட் டேவே நாங்கள் புக் பண்ணியிருக்கோம். அதுவும் பெரிய ஸ்க்ரீன் நல்லா மஜாவா 200 சேர்த்து போட்டு புக் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் நான் வந்து vlogல உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 மணிக்கு மேலேயாச்சு. அங்கே வேறு ஃபங்க்ஷன் வந்து ஏர்லி மார்னிங் 4:30 to 6:30 முடிச்சிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம மெயினாக போகிறது சோத்துக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெஸ்ஸு ரெடி பண்ணியாச்சு. ஒரு குர்த்தி மாதிரி தான் நான் போட போகிறேன், சிம்பிளாக போவோம் அப்படிங்கிறதுனால. இப்போ நான் முதல் வேலையாக போய் தலை குளிச்சுட்டு வந்துட்டு ட்ரெஸ் அயர்ன் பண்ணி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அதுக்கப்புறம் மேக்கப்லாம் போட்டு அப்புறம் நான் உங்களை பார்க்குறேன். இந்த வீடியோ எடுக்கும்போது உங்களுக்கு இடிக்கிற சத்தம் இதெல்லாம் கேட்கும். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீடு வந்து ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. வீடுன்னு இல்லை, கிச்சன் மட்டும் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அண்ட் வந்து கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவ்ஸ்லாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் முடிச்சிட்டோன்னே நான் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஒருத்தவங்க மின்னிக்கிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. எங்கே கிளம்புறீங்க? கல்யாணத்துக்கு 20 வருஷம் புடவையா? அது எப்படி இந்த இதெல்லாம் வச்சு? ஐஸு கொடுத்த ஜாக்கெட், அது மிக்ஸ் மேட்ச் பண்ணிப்போம். ஐஸுக்கு பத்துச்சா இந்த ஜாக்கெட்டு? ஜாக்கெட் துணி எடுத்துட்டு வந்துச்சு. ஓ ஓ ஓ, மெட்ராஸ்ல இருந்து 250 ரூபா தச்சேன். இது போட்டுக்கிட்டேன். இந்த புடவைலாம் எடுக்கல ஒரு 2000 ரூபா. ஆனா இதே இப்ப சாஃப்ட் சில்க்னு போட்டுக்கிட்டு 20,000 ரூபாய்க்கு. இது மேக்கப் பவுச்சா இல்லை சீப்பா, இது ஹைலைட்டரா, பவுடரா, லிப்ஸ்டிக்கா? தேவையா இதெல்லாம்? சரி, நான் இப்படியே போக ரெடி. பரம அம்மா இப்படி வராங்க, பேக்கா மாடினா பரவாயில்லையா? அதாவது நீ உனக்காக மேக்கப் பண்ணல, எங்களுக்காக தான் பண்றேன். இன்னைக்கு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட வளகாப்பு. இப்போதான் வந்து சண்டை போட்ட மாதிரி இருக்குது 8th ஸ்டாண்டர்டில். ஏண்டி டெஸ்ட்டு காட்டாமல் நீ எழுதுன, எனக்கு சொல்லி கொடுக்காம எக்ஸாம் காட்டாமல் நீ எழுதுன அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் பார்க்கையில் எனக்கு செம ஹாப்பியாக இருக்குது. பட் ஏதோ ஒரு கார்னரில் வந்து நமக்கு அவ்வளோ வயசாயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி ஹிட் ஆகுது. ஈவன் என்னோட தங்கச்சி குழந்தையே ப்ரீகேஜி போகிறா. என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே கிட்டத்தட்ட கல்யாணம் ஆகிடுச்சு, பேபி வந்துருச்சு. அண்ட் வந்து ப்ரீ ஸ்கூல் வரைக்கும் அந்தளவுக்கு முன்னேறிலாம் இருக்காங்க. ஏண்டா நமக்கு என்ன வயசாகிடுச்சுன்னு இதெல்லாம் இவ்வளோ சீக்கிரமாக பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு அவங்கள பார்த்து கேட்குறதா, இல்லை வந்து அவங்களாம் கரெக்டாக தான் போகிறாங்க, நீ தான் உட்காத இடத்துல உட்காந்துருக்க அப்படிங்கிறது என்னை பார்த்து காரி துப்பிக்கிறதா அப்படிங்கிறதே எனக்கு தெரியலை. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணுங்க, வளகாப்பு பண்ணுங்க, குழந்தை பெற்றுக்கோங்க, அந்த குழந்தைக்கு காது குத்துங்க, என்னென்ன பண்ணுங்க, என்னை கூப்பிட்றாதீங்க. ஏன்னா எனக்கு வயசாயிடுச்சு அப்படிங்கிற பயம் வந்து நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ஒவ்வொரு அப்டேட்டும் கேட்கும்போது. இதெல்லாம் வந்து அவங்க கல்யாணம் பண்ணுறாங்க நமக்கு நடக்கலை அப்படிங்கிற அந்த இதெல்லாம் 1% கூட கிடையாது. ஏன்னா நான் வந்து டோட்டலி ஹாப்பியாக இருக்கேன். யாருக்கு இந்த குடுப்பனை இருக்கும்? இவ்வளோ நாள் அம்மா அப்பாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம வச்ச சட்டம், நம்ம பிறந்த வீட்டில் தான் வந்து நம்ம வச்ச சட்டம்னு இருக்கலாம். இதெல்லாம் வந்து கிடைக்காது. உங்களை விட எனக்கு தான் வந்து வரம் அதிகம். பட் ஏற்கனவே நமக்கு வந்து 25 வயசாகிடுச்சு அப்படிங்கிற ஒரு அனக்சிட்டியில் இருக்கும்போது டக்குன்னு வந்து என் குழந்தைக்கு காது குத்தடி வந்துரு, கண்டிப்பாக வரணும், என்ன நீ தான் என்னை விட மூத்தவ, நீ தான் அர்ச்சனை போடணும், இதெல்லாம் சொல்லும்போது பயமாக இருக்குது. இது மோஸ்ட்லி வந்து 25+ இருக்கிற எல்லா சிங்கிள்ஸ்க்கும் நல்லாவே புரியும். ஜோக்ஸ் அப்பார்ட், கூப்பிடாதீங்கன்னு சும்மா தான் சொன்னேன். எவ்வளவு இதை சாக்கா வச்சுட்டு கூப்பிடாம இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. பட் என்னதான் இதெல்லாம் ஃபண்ணுக்கு சொன்னாலும் நம்ம கூடயே வளர்ந்த ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கூடயே படித்து அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப்பாக நம்ம கூடயே இருந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து முன்னேறதை பார்க்கையில், கல்யாணம் ஆகிறது, குழந்தை பெற்றுக்கிறது, அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறது, தாய் ஆகிறது, இதெல்லாம் பார்க்குறது ஒரு பியூட்டிஃபுல் ஃபீல். நான் எதுக்கு இவ்வளோ கதை பேசுகிறேனே தெரில. எனக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸே 4-5. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே, வெள்ளிக்கிழமை. அதுமா நடு வீட்டில் உட்காந்து இங்கே பாருங்கள் நகத்தை வெட்டிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் தவறு தானே? ஐயோ என்ன இது? வாவ், வாட் அ கியூட். ஏற்கனவே முழுக்குன்னு இருப்பான். இல்லை எதுக்கு இதெல்லாம்? யாரோ சொல்லிட்டாங்களாம் ஷேவ் பண்ண தான் வளரும்ன்ட்டு. அப்படியே இவனை பார்த்தீங்கன்னா கண்ணை கசக்கிட்டு, மூஞ்சை கசக்கிட்டு, மண்டையை கசக்கிட்டு. இப்போ ஷாருக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தியான நிலையில் இருக்கான். வாவ், இதை முடி வெட்டுறான்ட்டு நான் கிட்டத்தட்ட 2 மாதமாக கத்திக்கிட்டு இருக்கேன். ஆனாலும் வந்து ஒவ்வொரு தடவையும் நான் வந்து காலேஜ் போகும்போது தான் வெட்டுவேன்.
காலேஜ் போகும்போது தான் வெட்டுவேன், காலேஜ் மறுநாள் போகிறேன்னா முதல் நாள் தான் வெட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தியான நிலையில் ஒரு சாமியார் நிலையில் இருக்கான். எப்படிடா இவ்வளோ க்யூட்டாக இருக்க? நீ காலேஜ் போகிறப்பா இல்லடா? இப்படியே வாழுங்கடா வாழ்க்கையை ஜாலியாக இருக்கும். ஸோ நான் ஜிகு ஜிகுன்னெலாம் ட்ரெஸ் போடாமல் நீட்டாக ஒரு குர்த்தி அண்ட் வித் பலாசோவோட போட்டிருக்கிறேன். பட் எனக்கு வந்து இந்த குர்த்தி எல்லாம் ரொம்பவே பிடிச்சிருக்குது. பட் என்னென்னா நான் ஆள் வந்து ஷார்ட்டாக இருக்கறனால இங்கே பாருங்கள், இந்த குர்த்தி எல்லாருக்கும் எங்கே தெரியுங்களா வரும்? இவ்வளோ தான் வரும். அதாவது மற்றவங்க போட்டால் இந்த முட்டி வரைக்கும் தான் வரும். ஆனால் எனக்கு பாருங்கள் தப்பாங் மாதிரி வருது. நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுங்கள் பரமோ, இங்கே வாங்குங்க பரமோ அப்படின்லாம் சஜஸ்ட் பண்ணுங்கள். இதுவே எனக்கு வந்து ரிவ்யூக்கு வந்த குர்த்தி தான், அது இருக்கவும் நான் போட்டுட்டு ஜாலியாக சுற்றுறேன். ஸோ கிளம்பியாச்சு. வெயில் கொதிக்குது பாருங்கள், ஒரு கொதி. இது வெயில் காலமா இல்லை சம்டைம்ஸ் மழை பெய்யுது, சம்டைம்ஸ் நைட்டு குளிர் அடிக்குது, என்ன காலம்னே எனக்கு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா நேராக நாங்கள் மண்டபத்துக்கு தான் போகிறோம். இங்கேருந்து மண்டபம் கரெக்டாக 10 minutes தான், ரொம்ப பக்கம் தான் மண்டபம். போன உடனே எல்லாருக்கும் ஒரு ஆய் சொல்லிட்டு நேராக வந்து சோத்துல உட்காந்தாச்சு. ஏன்னா நம்ம வந்த வேலையா தானே. எனக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கல்யாணம் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் வெஜ் ஃபுட்டு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா நம்ம என்னதான் வீட்டில் சமைச்சாலும் இந்த மாதிரி அத்தன்டிக்கான ஒரு ஃப்ளேவர் வரவே வராது. பாருங்க நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன், இப்போதான் இவங்க வராங்க. நீங்க சாப்பிட்டு முடிக்க எவ்வளவு நேரம் ஆகும்? நான் சாப்பிட்டு முடிக்க 1 hour ஆகும். ஐ அம் ஜெயந்தி. நான் என்னடி சொல்றது திடீர்னு எங்க ஜெயந்தி அவ்வளவுதான். சோறு தான் முக்கியம். நல்லா சாப்பிட்டு எல்லாரோடையும் பேசி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே நான் வந்தேன். இவங்க பார்த்தீங்கன்னா அங்கே வந்து வெஜிடேரியன் போடுவாங்க, ஓகேங்களா. வெஜ்ஜெலாம் எனக்கு தொண்டையிலே இறங்காது, எனக்கு சிக்கன் பிரியாணி தான் வேணும்னு சொல்லிட்டு புடிவாதம் பிடிச்சி பிரியாணி வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு சாப்பிட்றாங்க. லீவை போட்டு ஆயா படுத்துக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? குருவாயூரப்பனா? நான் ஒரு படம் பார்த்தா மட்டும் எங்கள் வீட்டில் யாருக்குமே பிடிக்காது. 2 மணி நேரம் படம்னா இப்போ இன்கேஸ் நான் வந்து மத்தியானம் போடுறேன்னா அப்போ தான் காலிங் பெல் அடிப்பாங்க, அப்போ தான் இவங்க வருவாங்க, அப்போ தான் வீடியோ எடுக்கிறேன்னு வருவாங்க. ஒரு பீஸ்ஃபுல்லாகவே விட மாட்டாங்க. ரோஷன் வந்து படம் சைக்கோ ஆகணும், சீரியல் சைக்கோ ஆகணும்னு நினைக்கிறான். ஆனால் அவனுக்கு அது செட்டே ஆகாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதே குருவாயூர் என்னது குருவாயூர் அம்பலாண்டேயல் அதானே. ஸோ இதே என்னமோ ஒன்று படம், ஓகேங்களா. ஸோ இது வந்து மலையாள படம், பட் தமிழில் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தை நானும் ஷாருக்கும் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம், அப்போ இவன் பார்க்கல. இந்தியன் 2 இன்றைக்கி நைட்டு போகிறோம். இந்தியன் 1 வந்து அன்றைக்கி உட்காந்து பார்த்தோம், அப்போ அவன் உட்காந்து பார்க்கல. எந்த படமாக இருந்தாலும் இவன் எங்கள் கூட சேர்ந்து பார்க்கவே மாட்டான். நேற்று ஆடுகளம் படம் பார்த்துருக்கான். எப்படி தெரியுமா, நம்மளாம் ஆடுகளம்னா ஒரு 2 ஹவர்னா உட்காந்து பார்த்துருவோம். இல்லைனா அப்படி இல்லைன்னா நம்ம படத்தையே போட மாட்டோம். காலைல எந்திரிச்சோடனே 20 minutes, சாப்பிட்டதுக்கப்புறம் 20 minutes, அதுக்கப்புறம் ஈவினிங் 20 minutes, நைட்டு 20 minutes, இப்படி பிரித்து இப்படி பார்க்கறதுக்கு எதுக்கு படம் பார்க்கணும்? ஏன்னா அந்த வெஜ்ஜு கிஜெல்லாம் உடம்புக்கு செட் ஆகாதா? நான் தனியாக தான் போனேன் வந்தேன். இவங்கெல்லாம் கார்லேயே உட்காந்துக்கிட்டாங்க. எனக்கு இன்றைக்கி ஃபங்க்ஷன்லேயே ரொம்ப பிடிச்ச விஷயம் ஒன்று நடந்துச்சு. அதாவது ரொம்ப வாவ் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. அதுதான் வந்து தாம்பளை பை கொடுத்தது. எப்போவுமே பார்த்திங்கன்னா நான் எந்த ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கேன், எந்த ஃபங்க்ஷன் நான் போனாலும் பார்த்து பை கொடுப்பாங்க இல்லையா. ஸோ ஆம்பளைங்க கிட்ட மோஸ்ட்லி கொடுக்க மாட்டாங்க, சில இடத்துல கொடுப்பாங்க. ஒன்று அப்பா கொடுப்பாங்க, இல்லைனா அப்பா அம்மா 2 பேருக்கு கொடுப்பாங்க, இல்லைனா வந்து கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். என்னோடது மட்டும் எனக்கு பக்கத்தில் ஐஷு உட்காந்துருக்கும், அவன் என்னோட தங்கச்சி தான், அவளுக்கு கொடுப்பாங்க. என்ன மட்டும் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போவாங்க. சின்ன பிள்ளைங்கிட்ட பை கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ இங்கே வந்து என்னை கூப்பிட்டு மதிச்சு நீயும் பெரிய பொண்ணு தான் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டு எனக்கு வந்து பை கொடுத்துருக்காங்க. ஒரு தட்டு இருக்குது, அதுக்கப்புறம் வந்து தேங்காய் இருக்குது, தேங்காய் வெத்தலை பாக்கு. அவங்க அப்பா ஆசாசியாக எனக்கு கொஞ்சம் பலகாரங்கள் கொடுத்துருக்காரு. ஸோ அது வந்து கைமுறுக்கு, அவங்களோட ஃபேமஸ் ஸ்பெஷல் கைமுறுக்கு. அண்ட் அதை தவிர வந்து லட்டு, மைசூர் பாக்கு, அதுக்கப்புறம் இந்த முறுக்கு, இந்த மாதிரி பல வகைகள் கொடுத்துருக்காங்க. ஸ்டில் வந்து அம்மா வரலையா, அம்மாட்ட கொடுத்துருமான்னு சொல்லி தான் கொடுத்தாங்க. இந்த படம் குருவாயூர் அம்பலாண்டேனி. இது என்னதுடா அது சொல்ல. சரி ஓகே, குருவாயூர்னு போட்டுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் அம்ப அப்படின்னு ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு படம் பேர். டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் இருக்குது. எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, செம ஃபன்னாக இருந்துச்சு இந்த படம். கொஞ்சம் வந்து கிளைமேக்ஸ்லாம் லைட்டாக
லைட்டாக அப்படி கிரிஞ்சு இருந்துச்சு ஒழிய படம் த்ரூ அவுட் வந்து செம ஃபன்னாக இருந்துச்சு. நீங்கள் ஒருவேளை என்ன பார்க்குறது அப்படின்னு தெரியாமல் சம்டைம்ஸ் ஃபோனில் என்ன நோண்டுறதுன்னு அப்படி தெரியாமல் இருந்தீங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக பாருங்கள். வீட்டுக்கு வந்த கையோட கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம், கொஞ்சம் எடிட் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சேன். பட் வந்து இப்போ இமீடியட்டாக வந்து கிளம்பியிருக்கேன். எங்கே கிளம்பியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவேரி ஹாஸ்பிட்டல் தான் போகிறோம். ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை. என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மூலம் பிரச்சனை, ஃபைல்ஸ் பிரச்சனை ரொம்ப காலமாகவே இருக்குது. ரொம்ப காலமாகவே எப்படியோ பொறுத்துக்கிட்டு ஓடிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து அவங்களால சுத்தமாக வந்து ஸோ இப்படி இருக்கிறதுனால இப்போது நாங்கள் வந்து நான் தான் ப்ரெஷர் பண்ணி ஹாஸ்பிட்டல் போகலாமா, சர்ஜரி பற்றி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். மழை வேற வர மாதிரி இருக்குல்ல, திடீர்னு கிளைமேட்டு. காலையில் வெயில் கொளுத்துது. ரொம்ப நேரம் டாக்டருக்காக வெயிட் பண்ணோம். ஆனால் எங்கள் நேரம்னு பார்த்து டாக்டர் ஏதோ சர்ஜரிக்கு போயிட்டாராம். அதனால வேற ஏதாவது டாக்டர் இருக்காங்களா, யாரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இருட்டோட இருட்டா உட்காந்துருக்கான் பாரு. நீ ஏன்டா இவ்வளோ இருட்டா இருக்கு? சுடும் பார்த்து எடுத்துட்டு வா, கீழே போட்டு உடைச்சிடாத. ரொம்ப வருஷமா இல்ல சஃபர் ஆயிட்டு இருந்தாங்க. சரி இன்னைக்கு ஏதாவது ஒரு முடிவு தெரியட்டும் அப்படின்னு தான் நேரா நாங்க வந்தோம். எங்க நேரத்துக்கு ஒரு நல்ல டாக்டர் பார்த்தாங்க. ஸோ அவங்க பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, நீங்க நிறைய டெலிவரிலாம் பண்ணிருக்கீங்க, அது மட்டும் இல்லாம வயசும் ஆயிடுச்சு, ஸோ இப்போ சர்ஜரிலாம் தாங்க முடியாது, நீங்க இப்போதைக்கு வந்து இந்த மருந்து லோஷன் அதெல்லாம் கொடுக்குறேன், அதையே நீங்க ஃபாலோ பண்ணுங்க, அதுலயே உங்களுக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு ரிலீஃப் இருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. இவ்வளோ மெடிசன் ஜெல்லு க்ரீமு எல்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கண்டினியூவாக போட்டு பார்க்க சொல்கிறாங்க. செட்டால் வேறு வழியே இல்லைன்னா எதுக்குமே கேட்கல அப்படின்னா அப்புறம் பார்த்துக்குவோம் அப்படின்னு இருக்காங்க. ஒரு வழியாங்க ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இங்கே இப்போ இந்த ஹாஸ்பிட்டலில் எனக்கு மனப்பாடமாக இருக்குது. ஏன்னா எனக்கு வந்து 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 பழக்கம். ஆனால் இப்போ புதுசாக ஒரு பேஷண்ட்டுக்கு வரும்போது ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்குது. ஆனால் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு பார்த்து முடிச்சுட்டு போவேல ஒரு நிம்மதி இருக்கே. ஏமா ஒன்றும் இல்லைன்ட்டாங்கன்னா இன்னும் ஆமா மழை பிச்சுக்கிட்டு பெய்யுது. சரி மழை. Many hours later. நாங்கள் சுமார் ஒரு 6 மணிக்கு அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்து நாங்கள் வந்து வேலை செஞ்சோம். நாங்கள் கீழே இருக்கிற ஆள் ரூமு எல்லாமே வேலை செஞ்சோம். அப்போவே பரம வந்து எனக்கு காய்ச்சல் அடிக்கிறேன்னு படுக்க வந்துருச்சு. இன்னைக்கு கேட்டால் வந்து இப்போ எழுப்பி விட்டால் எந்திரிக்கவே மாட்டேங்குது. டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னால் ஓட்ட ஃபோன் வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா வந்து மணி 9 ஆக போகுது. லிட்ரலி மணி 9 ஆக போகுது. இப்போவும் இதுக்கு வந்து எந்திரிக்க மனசே இல்லை. சரி எந்திரி போகலாம். நம்ம தூங்கையில இப்படி தானே வாழ்க்கையிலே இந்த ரிங்டோன் தாங்க பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல். அதுவும் இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா இது 2 நிமிஷத்துக்கு 3 நிமிஷத்துக்கு ஒருக்கா அலாரம் வச்சு அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் இவங்க மட்டும் ஆஃப் பண்ண மாட்டாங்க. இந்த நாளுக்காக தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரமாக எப்படா டிக்கெட் புக் பண்ணோம். ஆமாம் குரூப்பு தாத்தா வராருன்னு குரூப்பு. அப்புறம் வந்து இந்த ஒரு வாரமாக கேட்குற பாட்டு வந்து கதறல்ஸ் மட்டும்தான். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு சுத்தமாக எந்திரிச்சு கூட உட்கார முடியல, ஃபீவரிஷாக இருக்குது. ஸோ அதனால் இப்போ பால் கொடுத்துருக்குறான் ஷாருக்கு. இதை போட்டு இந்த 1 ஹவரில் கொஞ்சமாவது சரியானதான். இல்லைனா எனக்கு ரொம்ப ஃபீவரிஷாக ரொம்ப எனக்கு எந்திரிச்சு உட்காரவே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. 1 ஹவர் படுத்து பார்த்தா எனக்கு சரியான பாடே இல்லை. 2000 years later. டைம் இப்போ வந்து அரௌண்ட் 10 o'clock ஆகுது. அண்ட் வந்து ஓரளவு உடம்பு பரவாயில்ல. இவனுங்களாம் பார்த்தீங்கன்னா இட்லி மிளகா சட்னி தேங்காய் சட்னி அடித்து நாக் அவுட் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. வீட்டிலே சாப்பிட்டு போயிடலான்னு முடிவுப்பட்டோம். இதுக்காக வெளியே போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கிளிப்பிங்லேயே நம்ம போயிட்டு உட்காந்துருப்போம். ஓகே, ரோஷன் வந்து டயட் இருந்து 6 கிலோ கிட்ட குறைச்சிருக்கிறான். எப்படி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லுங்கள். இவன் குறைஞ்ச மாதிரி தெரியுதா இல்லை இன்னும் கூடின மாதிரி தெரியுதா அப்படிங்கிறது. பார்க்க நோஞ்சானாட்டும் இருக்கான். 63 இருந்தேன் சொல்லட்டுமா? சொல்லு. இன்னைக்கு நான் 63 இருந்தேன். இவன் எவ்வளோடான்னு கேட்டால் 60 தான். பார்க்கறதுக்கு தான். அதுவும் இவன் பார்க்க நோஞ்சானா இருக்கிறத விட அந்த பாடி இது அதென்ன பாடி லாங்குவேஜ் அப்படியே ஒரு அப்பாவியாக இருக்க மாதிரி. அப்படின்னு இல்லை. நான் வந்து ஜிலுக்கு ஜிப்பான் பேண்ட்டான் ஜிலுக்கு ஜிப்பான் சட்டையான். இது ட்ரெஸ்ஸை பாரு, இதை போட்டுட்டா எவனாவது படத்துக்கு வருவானா? கருமா இது ஒரு ட்ரெஸ்ஸு. கறி துணி ட்ரெஸ்ஸு கூட கொஞ்சம் கலராக இருக்கும். எப்படியோ இந்த தடவையாவது படத்துக்கு என்ன சீக்கிரம் கூப்பிட்டு போங்கடா. எனக்கு டைட்டில் கார்டில் இருந்து பார்க்கணும், அது ஒன்று தான் ஆசை. மிஸ் பண்ணியிருக்கேனா எல்லா படத்தையும்? எனக்கெல்லாம் டைட்டில் கார்டோட படம் பார்த்து ஞாபகமே இல்லை. சீக்கிரம் போய் உட்காந்துருவோம் கைஸ். இங்கே பாருங்க எவ்வளோ கூட்டமாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியன் தாத்தாவை பார்க்குறதுக்காக தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து உள்ளே வந்து உட்காந்துட்டோம். ஐகல்வேன் நல்லா ஷைனிங்காக இருக்காரு. என்னமோ விசேஷம் இருக்கு.
நம்மள்ட்டலாம் சொல்ல மாட்டேன் அப்படி, ஏன்னா நம்மளும் ஃபாலோ பண்ணிடுவோம். என்ன எங்களுக்கு வாங்கி தரீங்க போவேல? என்ன வேணும்? என்ன வேணுமா? மேரியாட் போயிடலாமா? பார்த்து போயிட்டோம். பார்த்து போயிட்டு ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் படம் வந்து முடிஞ்சு எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. எது எது வேணுமோ அது கரெக்டாக இருந்துச்சு. கொஞ்சம் வந்து ஒரு சில கிரிஞ்ச் மட்டும் எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் மற்றபடி நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். செகண்ட் ஆஃப் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. செகண்ட் ஆஃப் எப்படி போச்சுன்னு நான் சொல்கிறத விட நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. படம் 2.5 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் இருக்கும். எவ்வளோ நேரோட படம் எண்ணிக்கிட்டு இருக்கா அப்படி 3 மணி நேரம். மணி இப்போ பார்த்தீங்கன்னா 2:40, 3 மணி ஆக போகுது. ஸோ என்ன சாப்பிட்டுட்டு இருக்க? இந்நேரத்துக்கு 3 மணி ஆக போகுது. இன்னும் 1 மணி நேரத்தை விட்டால் விடிஞ்சிரும். ஸோ இப்போ வந்து முட்டை தோசை இதெல்லாம் வாங்கி கஜப்பிரியா வந்து இந்த முட்டை தோசையெல்லாம் வாங்கி சாப்பிட்டுருக்கோம். தோசையும் நல்லாயிருக்கு. இப்போ வீட்டில் போய் படுத்தோன்னா திடீர்னு நடுவில் படுக்கவே தூக்கமே வராது, பசிக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் சாப்பிட்டு போகணும். படத்தை பற்றின எந்த கருத்து நான் சொன்னாலுமே நெக்ஸ்ட் டிக்கெட்லாம் வந்து நிறைய பேர் ஆர்வமாக புக் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் நிறைய பேர் வந்து கமல் படம், ஷங்கர் படம் போகணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் செகண்ட் ஆஃப் வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ரொம்ப லேகாக இருந்துச்சு. அதெல்லாம் நீங்கள் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த படம் எப்படி இருந்துச்சு, எந்த சீனில் வந்து உங்களுக்கு நல்லா இருந்துச்சு, எந்த சீன் கிழிஞ்சா இருந்துச்சு இல்லை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பட் எனக்கு வந்து ஒன் டைம் ஒர்த் வாட்சிங் தான். நானே சரியான தூக்கம். இப்படி நான் ஃபஸ்ட்டு தூங்கிட்டேன். அதுக்கடுத்து சரி கண்டுபிடிச்சிருவாங்க, ஏன்னா ஜவானுக்கும் தூங்கினேன்னா. ஸோ வந்து கண்டுபிடிச்சா கலாய்ப்பாங்க, உனக்கெலாம் வந்து டிக்கெட் போடுறதே வேஸ்ட் அப்படின்னு. அதனால டக்குன்னு கண்ணாடியை மாட்டிட்டு அப்புறம் தூங்கினா அதுவும் கண்டுபிடிச்சி வீடியோ எடுத்து வச்சுருக்குங்க இந்த நாதாரிங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னும் நல்ல வீடியோ சந்திக்கிறேன். அது இருக்கேன். பாய்.